திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல மாறக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு 23ஆம் தேதி மாறி வருகிறார். அடுத்தது புதன் 16ஆம் தேதி கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில தான் இருக்க போறார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் அதே இடத்துல தான் இருக்கார். சூரியனும் பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் உங்களுக்கு கன்னி வீட்டுல தான் இருக்க போகிறார். இப்ப இந்த சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது, மாத பலன்கள் மூலமாக ஏதோ ஒரு பெருசா வராம இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வருவதை நாம அடுத்தது தடுத்து கொள்ளலாம். அதே போல ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி, சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா அப்படிங்கறத நம்ம மாத பலன்ல எடுக்க போறோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசி, ராசியின் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் வீட்டுல போயிருக்கிறார். பொதுவா ராசி அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஆகிறார் அவர். அப்போ ஒரு யோகத்தையும் ஒரு பாதகத்தையும் ரெண்டு ஈக்குவலா கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் கொரு. அப்போ நல்ல வழியிலையும் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பண வரவு உண்டு, தேவையில்லாத வழியில பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பண வரவு உண்டு அப்படிங்கிறது காட்டுது. ரெண்டுமே பாத்துட்டீங்கன்னா அதிக மணி ஃப்ளோ ஆகக்கூடிய மாதம் இந்த மாதம் துலா ராசிக்கு. 11ல் ஒரு பாவியாவது இருக்கணும், அது ஜாதகத்திலே கம்பல்சரி இருக்கணும். 11ஆம் அதிபதி நீங்க எங்க நின்றுட்டு இருந்தாலும் 11 ஒரு பாவ கிரகம் உட்கார்ந்தாதான் எப்படியும் பணம் வந்துடும், ஏதோ ஒண்ணு வரும். அப்ப இந்த மாதம் பாத்தீங்கன்னா 2 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்ப பண வரவு நிச்சயமாக உண்டு. ஆனா கொஞ்சம் குழப்பம் இருக்கும். சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால பெண் சாப அமைப்புன்னு சொல்றோம். இப்ப பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடமும் கவனமா இருந்துக்கோங்க. அதை தவிர பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா பண வரவு வர்றது, பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிறது. 8-11ஆம் அதிபதி தொடர்பு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்ல நிறைய விதிகள் உண்டுங்க. திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், இந்த புதையல் யோகம் அப்படிங்கறதுல நிறைய விதிகள் உண்டு. அதுல ஒரு விதி என்னன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பது. அப்ப 8 11ஆம் வீட்டில் இருந்தாலும் திடீர்னு புதையல் யோகம். புதையல்னா நம்ம இந்த காலத்துல என்ன சொல்றோம், சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிறது. அதே போல 1 மடங்கு போட்டா பல மடங்கு லாபங்கள் வர்றது. வெளியே பணம் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணம் வரவே வராதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூட அந்த பணம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் துளாராசிக்கு இந்த மாதம் இருக்கு. அதுவும் பாத்துட்டீங்கன்னா குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்கும் பொழுது நினைத்தது எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரம் கைகூடி வரப்போகுது. நேரங்காலங்கள் நல்லா இருக்கு. எதை பண்ணினாலும் தைரியமா இருங்க. தைரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். தைரியம் இருந்தாதான் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அப்ப இயற்கையாகவே குரு பார்வை இருக்கும் பொழுது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2-7 கூடையவராகி அவரும் உங்க ராசிக்குள்ளேயும் இருக்காரு. அப்ப 2 கூட 2ஆம் இடம் நல்லா இருந்தாதான் பணம் வரங்க. 2 தான் பணம், பொருளாதாரம், குடும்பம், இதெல்லாம் 2 தான். அப்ப குடும்பத்தை அமைச்சு கொடுத்தே ஆகணும். ஏன்னா குரு பார்வை, குரு மங்கள யோகத்தோட செயல்படுத்திட்டு இருக்காரு. அப்ப குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. பண வரவு நிச்சயமா உண்டு, பொருளாதார வளர்ச்சி நிச்சயமா உண்டு. இத்தனை நாள் பணமே வராம இருந்தாலும் கூட இப்ப பண வரவு நிச்சயமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த துலா ராசிக்கு உண்டு. வரன் அமைஞ்சு வந்துடும். ஏன்னா 2 கூடையவரும் ஆகிறார். குடும்பஸ்தானாதிபதியும் அவரே ஆக்கி திருமண ஸ்தானாதிபதியும் அவரே ஆகிறதுனால கண்டிப்பாக திருமணம் நிச்சயமா நடக்கும். குரு பார்வை பெறும்பொழுது யாருக்கெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, துளாராசிக்காரர்களுக்கு வரன் அமையாம இருக்கு அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல நிறைய வரன்கள் வரும், அது அமைஞ்சு வரும். நாம என்ன பண்ணுவோம், புரட்டாசி மாசம் வேண்டாம், புரட்டாசி நல்லா இல்லை அந்த மாசம், ஆனா அடுத்த மாசம் பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பேசிக்கலாம், நீங்க யோசிக்க வேண்டாம். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குரு பார்வை எந்த ராசிக்கு பட்டாலும் சர்வதோஷங்களும் நிவர்த்தின்னு அமைப்பு உண்டு. வரன் வருதா, பொருத்தம் பார்த்து நல்ல வரனா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல நேரங்காலங்களுக்கு அடுத்த மாசம் வேணா நீங்க நிச்சயம் பண்றது, திரும்ப தேதி குடிக்கிறது இதெல்லாமே பண்ணிக்கோங்க. பட் வரத வேண்டான்னு சொல்லி புரட்டாசின்னு சொல்லி ஒதுக்காதீங்க. துலா ராசி சுக்கிரனுடைய ராசி, மகாலட்சுமி ராசி. புரட்டாசி மாசம் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். அதனால புரட்டாசின்னு சொல்லி துளாராசிக்காரங்க எதையுமே ஒதுக்க வேண்டாம். எதுவுமே உங்களுக்கு நன்மைகளாக கொடுக்கக்கூடிய மாதமாக அது இந்த வருஷம் உங்களுக்கு அருமையா வரப்போகுது, வந்திருக்கு. 7 கூடையவரே ராசிக்குள்ள இருந்து ராசியை பார்க்கறது மிகப்பெரிய யோகம் இல்லையா? எதிர்பார்த்த வரன் கிடைக்கும். ஒரு வரன் பார்த்துட்டு போயிட்டாங்க, அந்த வரன் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, திரும்பி அந்த வரன் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய பீரியட் இந்த பீரியட், இந்த மாசம். அப்போ வரன் வர்றது வெயிட்டிங். திருமணம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிகளுக்கு இந்த அந்யூன்ய குறைவுகள் இதெல்லாமே விலகிடும். நல்ல அந்யூன்யமா கணவன் மனைவி சந்தோஷமா நிம்மதியா ஒரு சுற்றுலாவோட எங்காவது போயிட்டு வர்றது இதெல்லாம் சிறப்பா இருக்கு இந்த மாசம். சனி வக்கரத்துல இருக்காரு.
சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாமே உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கறது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துன்னா உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகுறது தான் நடக்கும் இந்த மாசம். நவம்பர் மாசம் வரைக்குமே அது உண்டு. சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். பட் இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை கடின முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா அது நடந்துரும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9, 12 கூடியவர் 12ஆம் வீட்டிலேயே இருக்கார். 9 கூடியவர் 12ஆம் வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால தந்தைக்கு கொஞ்சம் ஆரோக்கிய கேடுகள் உண்டு. ஆனா அது பெருசா பாதிக்காது. ஏன்னா ஆட்சி உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப என்ன ஆகும்னா 9ங்கிறது உயர்கல்வி, 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு. அப்ப உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாடு போலான்னு இருக்கிறவங்களுக்கு தடைகள்லாம் இதான், அந்த தடையை உடைச்சு வெளிநாடு அனுப்பும் இந்த புதன். படிப்பு நாலேஜ் அதிகமா கொடுக்கும். நிறைய பயணங்கள் இருக்கு இந்த மாசம். படிப்புக்காக, தொழிலுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக நிறைய பயணங்கள். அந்த பயணத்திலேயே ஒரு நன்மைகள், அந்த பயணத்திலேயே ஒரு சந்தோஷங்கள், இது எல்லாமே துளாராசிக்கு இந்த மாசம் உண்டு. நம்பிக்கையோட துளாராசிக்காரர்கள் இந்த மாதம் எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகளே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சு அப்படியே வந்திருக்கு உங்களுக்கு. இது இயற்கை. துலாம் மகாலட்சுமியுடைய அம்சம் பெற்ற ராசி. மகாலட்சுமி இயற்கையாக துலாம் ராசிக்கு கூடவே இருப்பாங்க. மகாலட்சுமிய போன பிறவியில ஏதாவது ஒரு வழியில வழிபட்டோ அல்லது அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த வருடம், அதாவது இந்த பிறவியில துளாராசியில பிறப்பாங்க. மகாலட்சுமி முழு கடாட்சம் துளாராசிக்கு உண்டு. துளாராசிக்காரங்க பெருமாள் கோயிலுக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ண செழிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடமில்ல. அப்ப நம்ம புரட்டாசின்னு சொல்லி துளாராசிக்காரங்களை ஒதுக்கவே கூடாது. உங்களுக்கு எல்லாம் யோகமான மாசம் புரட்டாசி மாசம் தான். பண வரவும் இருக்கும், அதே போல பாத்தீங்கன்னா சந்தோஷங்களும் இருக்கும், விரயங்களும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரப்போகக்கூடிய ஒரு காலமாக இந்த மாசம் இருக்கு புரட்டாசி. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 11ஆம் அதிபதி, 11 2 கிரகம் இருக்கு. 11ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப பண வரவும் உண்டு, விரயங்களும் உண்டு. அப்ப இந்த 11 சூரியனும் 11ஆம் அதிபதியான சூரியனும் 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு காசு, பணம், சொத்து சேர்க்கைகள், ஒரு சுப விரயங்கள் பண்ணிருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சுப கிரகங்களும் இருக்குது, அசுப கிரகமும் இருக்கிறாரு. அதனால வர லாபம் வரும். அந்த லாபத்தை ஒரு அசட்டாகவோ சொத்துக்களாகவோ வாங்கி போடுறதா நல்லது. கையில பணம் வச்சுன்னா செலவாயிடும். சேஃப்டி அமௌண்ட் அப்படிங்கிறது நிறைய வரும். பட் நீங்க இந்த மாசம் அது ஒரு நகையாகவோ அல்லது ஏதாவது ஒரு பொருளாகவோ ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்காகவோ ஏதாவது ஒண்ணு பண்ணிடுங்க. இல்லைன்னா அது தேவையில்லாம பணம் கரைஞ்சிரும். பொருளா இருந்தாலும் கூட பின்னாடி உங்களுக்கு யூசேஜ் ஆகும். ஏன்னா விரயத்துல இருக்கு. 11ஆம் அதிபதி 12 நிக்குது. பணம் வர பீரியட் இப்ப இருக்குது. வரக்கூடிய பணம் விரயமாகும் அப்படிங்கிறது ஜாதகத்தின் அமைப்பு. இந்த மாசம் வரதை நீங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கிறது என்பது ஒரு சிறப்பு. துளாராசிக்கு இந்த மாதம் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது. வேலை சார்ந்த விஷயங்கள் கூட இருந்து வந்த தலைவலிகள், வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள், வேலை ஆட்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதுல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலைக்கு ஒரு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்காரு. கொஞ்சம் கோபம் இருக்கு, கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு, கொஞ்சம் உடம்பு சூடாகும், இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் ஃபீவர் அதிகமாகிறது, இதெல்லாம் நோயா வரும். பட் இருந்தாலும் குரு பார்வை இருக்கும் பொழுது அதெல்லாமே விலக்கி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய பெருமாளுடைய மாதம் துலாத்துக்கு யோக மாதமாகவே இருக்கும். அப்படிங்கிறது தான் மாற்று கருத்துக்கள் கிடையாது. எல்லாமே தசாபுத்திகள் ரீதியாக சிறிது மாறுபடும் கருத்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.